வணக்கம். புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கவிருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரியில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் ராகிங்கில் ஈடுபட்ட 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அங்கு விடுதியில் தங்கியிருந்த மாணவிகள் சிலரை இவர்கள் ராகிங் செய்ததாக பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் நேற்று புகார் அளிக்கப்பட்டது. இதற்கு ஆதரவாக இருந்த ஒரு மாணவர் தாக்கப்பட்டார். இதனை அடுத்து பல்கலைக்கழக வளாகத்திலேயே மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று மேலும் குறைந்து 98.48 அடியாக இருக்கிறது. அணையின் நீர் இருப்பு 62.88 டிஎம்சியாக உள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 3626 கன அடியாகவும் நீர் வெளியேற்றம் 23,927 கன அடியாகவும் உள்ளது. அணையின் நீர்மட்டம் குறைந்ததை அடுத்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி மூடப்பட்ட 16 கண்பாலம் போக்குவரத்து திறக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிறுமி தேவி உயிரிழப்பை அடுத்து ஆழ்துளை கிணறுகள் மற்றும் திறந்த வெளி கிணறுகளை சுற்றி தடுப்புச் சுவர் அமைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். பாழடைந்த கிணறுகளை மூட வேண்டும், பயன்பாட்டில் உள்ள கிணறுகளை சுற்றிலும் 3 அடி உயரத்திற்கு தடுப்புச் சுவர் அமைத்திட வேண்டும் என்றும், இவற்றை செய்யாத உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 31 மீனவர்களை திருகோணமலை நீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளது. காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த இவர்கள் கடந்த ஜூலை 30ஆம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 4 படகுகள் குறித்து வரும் 17ஆம் தேதி விசாரணை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடந்த 16,000 கோடி கிரானைட் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள நீர்நில வள பாதுகாப்பு மற்றும் ஊழல் இயக்கம் சார்பில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதில் பிஆர்பி நிறுவனம் தொடர்பான வழக்கை விரைவாக விசாரிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் 5,14,00,000 வாக்காளர்களின் பெயர் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த ஆண்டு தொடக்கத்தில் வெளியிடப்பட்ட இறுதிப் பட்டியலில் 5,16,00,000 வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் உயிருடன் இருப்பவர்களுக்கு இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரை மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜீவன் ரமேஷ், கிரி, பத்மநாபன் ஆகியோரை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே ஜீப் ஒன்று மரத்தில் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். ஒரு பெண் உட்பட 5 பேர் காயமடைந்துள்ளனர். தனியார் பேருந்து உரிமையாளரான சென்னையன் என்பவர் குடும்பத்துடன் கும்பகோணம் கோவிலுக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த போது காமராஜ் நகரில் இந்த விபத்து ஏற்பட்டது. விபத்தில் சென்னையன் உயிரிழந்தார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகள் 10 நாட்களுக்குள் வெளியாக வாய்ப்புள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் நடத்தப்பட்ட இந்த தேர்வை சுமார் 5 லட்சம் பேர் எழுதுகின்றனர். இதற்கான விடைகள் ஆகஸ்ட் 27ஆம் தேதி வெளியிடப்பட்டன. அந்த விடைகளுக்கு சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் ஆட்சேபனை தெரிவித்திருந்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலையிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு லாரி மூலம் மணலை கடத்த முயன்ற 2 பேர் கைது செய்யப்பட்டனர். பெரியபாளையம் பகுதியில் வாகன சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட்ட போது அவர்கள் சிக்கினர். இதில் தொடர்புடைய 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் மன்மோகன் சிங்கை காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி சற்று முன்னர் சந்தித்தார். பிரதமரை அவரது இல்லத்தில் சந்தித்த ராகுல் குற்ற வழக்குகளில் தண்டனை பெற்ற எம்பி, எம்எல்ஏக்கள் பதவி இழப்பதை தடுக்கும் அவசர சட்டம் தொடர்பாக ஆலோசித்ததாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் மன்மோகன் சிங் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்திக்க உள்ளார். மகாத்மா காந்தியின் 140வது பிறந்த நாள் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி டெல்லியில் ராஜ்கட்டில் உள்ள நினைவிடத்தில் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் அத்வானி உள்ளிட்ட தலைவர்களும் காந்தி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னரே கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசின் நலத்திட்டங்களை முன்வைத்து தமிழக மக்களை சந்திக்க தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் தயாராகி வருவதாகவும் கூறினார்.
பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்கள் உட்பட பெரும்பாலான மாநிலங்கள் உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கே வி தாமஸ் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு வழங்கப்படும் உணவு தானியங்கள் அளவு மற்றும் விலை குறைந்த கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊழல் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் எம்பியுமான ரஷீத் மசூதுக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்து டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதனையடுத்து அவர் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். குற்றவியல் வழக்கில் தண்டனை பெறும் எம்பி எம்எல்ஏக்களின் பதவியை பறிக்கும் சட்டத்தின்படி பதவி இழக்கும் முதல் நபர் ரஷீத் மசூத் ஆவார். காங்கிரஸ் எம்பி ரஷீத் மசூதிற்கு வழங்கப்பட்ட தண்டனை ஊழலுக்கு எதிராக போராடி வருபவர்களுக்கு நம்பிக்கை அளித்துள்ளதாக பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் நவாஸ் ஹுசைன் தெரிவித்துள்ளார். ரஷீத் மசூதிற்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனை அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு முன்னுதாரணத்தை வழங்கியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய செயலாளர் டி ராஜா தெரிவித்துள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் முன்னாள் ராணுவ தளபதி வி.கே. சிங் வரும் 23ஆம் தேதிக்குள் விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பதவிக்காலம் தொடர்பான சர்ச்சையில் தனது வயது சான்றிதழை உச்சநீதிமன்றம் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை என்றும், ஆனால் பாலியல் குற்ற வழக்கில் குற்றவாளியின் வயது சான்றிதழ் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டதாகவும் அவர் கருத்து தெரிவித்திருந்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றுவதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என மக்களவைத் தலைவர் மீரா குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலத்தின் கந்த்வா மாவட்ட சிறையில் இருந்து தப்பியோடிய சிமி இயக்க தீவிரவாதிகளை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். சிறையின் கழிவறை சுவரை தகர்த்து நேற்று இந்த 7 பேரும் தப்பினர். தப்பியோடிய பயங்கரவாதிகளை பிடிக்க முயன்ற போது நிகழ்ந்த மோதலில் 2 காவலர்கள் காயமடைந்தனர். தப்பியோடியவர்களில் ஒருவர் மட்டுமே பிடிபட்டார். 2050 உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா விளங்கும் என்று பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெமோகிராபிக் ஸ்டடீஸ் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நூற்றாண்டின் இறுதியில் உலக மக்கள் தொகை 1100 கோடியை எட்டக்கூடும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 130 கோடி மக்கள் தொகையுடன் சீனா முதலிடத்திலும் 120 கோடி மக்கள் தொகையுடன் இந்தியா 2வது இடத்திலும் இருக்கின்றன. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விரைவு செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.